ஹாய் நான் யூசுஃப். இன்றைக்கி வந்துட்டு ஊருக்கு துபாய் கிளம்புறோம். திரும்ப ஒமான் புதன்கிழமை வந்தோமா, புதன் வியாழன் வெள்ளி சனி 4வது நாள் இன்றைக்கி. மணி இப்போ வந்து 2 மணி ஆச்சு. 5 மணிக்கு பஸ்ஸு. இங்கே ரூபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து 5 மணிக்கு பஸ்ஸு. இப்படி நேரம் கிளம்பி துபாய் போக வேண்டியதான். அதனால் நான் இங்கே செக் அவுட் பண்ணியாச்சு, ஹாஸ்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு ஹாஸ்டல் ப்ராப்பர்ட்டி பில்டிங்லேருந்து இறங்கி பஸ்ஸை பிடிச்சி நேரம் பஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான். போயிட்டு அங்கே போய் விழாக்க கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த விழா நிறையா துபாயிலேருந்து வரும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து போகும்போது ஏதாச்சும் தேவையான மட்டும் காட்டுறேன், இல்லாட்டி ரொம்பலாம் காட்டலை. பார்த்தே ரோடு தானே. ஓகே, எப்போதும் போல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அங்கே டிஜிட்டலாக எங்களோட ட்ராவல் பண்ணேன். இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்துச்சு நம்ம ஹாஸ்டலு. அங்கேருந்து கிளம்பி அப்படியே நடந்து பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏறி ரூபி போக வேண்டி தான். பஸ்ஸை காணும், டாக்ஸியாக தான் வருது. மஸ்கட்லேருந்து கிளம்பி ஹாஸ்டல்லேருந்து ரூபி போகிற பஸ்ஸில் ஏறியாச்சு. மெயின் பஸ் ஸ்டேஷன் போகிற பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸில் போனால் 400 பைசா. டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாங்க ஊரில் மாதிரி. நேற்றெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்து டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, போய் ரூபி போய் இறங்கிட்டு விளாக் பண்ணுவோம். வந்தாச்சு. ரூபியில் இருக்கிற அல் காஞ்சாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. இதில் ஏதோ ஒரு பஸ் தான் துபாய் போய் எந்த பஸ்ஸுன்னு தெரில. ஒரே பஸ்ஸாக தான் இருக்குது எல்லாமே. இது ஃபுல்லாக சலாலா போகிற பஸ், சலாலா லைன் எக்ஸ்பிரஸ். இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட 12 ஹவர்ஸ் ட்ராவல் நினைக்கிறேன். இங்கே 1000 கிலோமீட்டர். சலாலா சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு போவோம். நம்ம ஊர் கேரளா மாதிரி இருக்குமா சலாலா. நான் வீடியோ பார்த்துருக்கேன், போனவங்கன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சலாலா போகிற பஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக சலாலா போகிற பஸ் தான். இது துபாய் போகிற பஸ். சரி வாங்க, அதான் ஆஃபீஸ் தான் இருக்குது. காஞ்சாரி டிரான்ஸ்போர்ட். அதான் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு லக்கேஜ் வச்சுட்டு வருவோம். இது அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் உள்ளது. ஏதோ ஒரு லோக்கல் ரெசிடென்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வில்லாஸாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, இவ்வளோ தான். இது எல்லாமே மோஸ்ட்லி வில்லாஸ் தான். இதுதான் அந்த பஸ் கம்பெனி இருக்கிற பில்டிங்கோட பேக் சைடு. இதுவுமே ரெசிடென்ஸ் ஏரியா தான், ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான். ரெசிடென்ஸ் ஏரியா பஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அது லாங் ரூட் ஆப்ரேட் பண்ணுற பஸ் கம்பெனி. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கு, இவ்வளோ தான். அதோட ஒட்டின மாதிரி பார்த்திங்கன்னா மலை, ஒரு பெரிய மலை, மவுண்டெயின் ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரில, இந்த மலை பேர் தெரில. டைம் இருந்தால் போயிருக்கலாம். ஓகே, கிளம்ப வேண்டியது துபாய்க்கு. பஸ்ஸு போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செக்இன் பண்ணியாச்சு. அந்த பஸ்ஸு நடுவில் நிற்கிற பஸ் போய்ட்டு காட்டுறோம் பாருங்கள், பக்கத்தில் போய்ட்டு. இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு, காஞ்சாரி டிரான்ஸ்போர்ட். காஞ்சாரியோ போட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வீடியோ லாக் பண்ணுவோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் எடுத்துருவாங்க. நம்ம ஏறி உட்காந்து வருவோம். 4 மணிக்கு வந்துச்சு பஸ்ஸு. 3/4 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு பஸ் எடுக்க வந்துருக்காங்க. மணி 4:45. பஸ் எடுத்தோன்னே திருப்ப கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. மஸ்கட் ரூபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. துபாய் நோக்கி போய்கிட்டுருக்கோம். ஓகே, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 7 மணி நேரம் ஜேர்னி இருக்குது. ரூபி டு துபாய், மஸ்கட் டு துபாய். இடையில ஏதாச்சும் நல்ல சீனரிஸ் வந்துச்சுன்னா காட்டுறோம், இல்லாட்டி நேரத்தையே நம்ம வீடியோ பண்ணியாச்சு. துபாய் டு ரூபி, அதனால் நிறைய இடத்த காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எப்படின்னு தெரில, பார்ப்போம். இது தெரிகிறது வந்து ஒமான் ஏர்போர்ட், ஒமான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதோட டெர்மினல் பில்டிங்னு நினைக்கிறேன். டெர்மினல் பில்டிங்கு இல்லை ஆப்ரேஷன் பில்டிங்கான்னு தெரில. அந்த இருக்குது மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக தான், மஸ்கட் எக்ஸ்பிரஸ்வே. இதுக்கு பின்னாடி அந்த தெரியுது பாருங்கள், இப்போ காட்டுறோம் பாருங்கள். அது இடையில ஒரு ரோடு கிராஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒன் செகண்ட் கிராஸ் பண்ணிட்டோமா. இது ஃபுல்லாக அந்த ரோடை கிராஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள். இது மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல். இது ஓல்டு டெர்மினல் இந்த பக்கம் இருக்கிறது, நியூ டெர்மினல் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இப்போ ஆப்ரேஷன்ஸில் இல்லை, பட் வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறது புது டெர்மினல். ஃப்ளைட் ஏதாச்சும் இருந்தால் தெரியும். உள்ளே இருக்குது ஃப்ளைட்டு, அந்த நிற்கிது. ஆனால் அங்கே கேமராவில் தெரியுமான்னு தெரில. பஸ்ஸு டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள நிற்கி, அது உள்ள ரன்வே தெரியுது. ஓகே, அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள்.
இது ஃபுல்லாக அதோட இதான் ஆப்ரேஷன்ஸ் பில்டிங் தான். இது ஏதோ ராயல் டெர்மினல் நினைக்கிறேன், ஒரு மன்னர் யூஸ் பண்ணுற டெர்மினல். கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ 5 மணி கிளம்புன மணி 6:30 மணி ஆகுது. 6:22, 1 மணி நேரம் 22 நிமிஷம். என்ன ஸ்பீடுன்னு நினைக்கிறீங்க? 130, 120, 130, 120 தான் ஸ்பீடு, சரியான ஸ்பீடு. இப்போ சிட்டிக்குள்ள வந்திருக்காப்புல கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருக்குது. மற்றபடி விரட்டு தான், ஒரே விரட்டி வராப்புல. ஆனால் துபாயிலெலாம் பஸ்ஸு ஓடும், அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 80-90 தான் ஓட்டுவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. இப்போ துபாய் டு ஹத்தாலாம் வந்தோம்னு வைங்களேன், ஹத்தான்னு சொல்கிறது ஒமான் பார்டரு. ஹத்தாலாம் வந்தோம்னா ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு அங்கேருந்து வரும்போது அப்படி தான் வந்தாங்க. துபாய் டு ஹத்தா, ஹத்தா டு மஸ்கட்டு நல்ல ஸ்பீடு தான். 120, 140 வந்தாங்க. இப்போயுமே 120 தான் ஓட்டுறாங்க. இந்த சிட்டியில் வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு ஸ்பீடெலாம் சரியான ஸ்பீடு தான், நல்ல ஸ்பீடு. இவ்வளோ தூரம் போகணும்ல, 500-600 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மஸ்கட் டு துபாய். இல்லை பார்டர் கிராசிங் வேறு இருக்குல்ல, அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பீடில் போனால் தான் அவங்க டைமிங் பிக்கப் பண்ண முடியும். 6 ஹவர்ஸ் இருக்குது, 7 ஹவர்ஸ், பட் 6.5 ஹவர்ஸ்லேயே போயிடுறாங்க. நல்லா தான் இருக்குது பஸ்ஸு, நல்லா புது பஸ்ஸு. க்ரூவும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்ப்போம். பஸ்ஸு போகிற ஸ்பீடாக பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்க? 124, 129லாம் போகுது, 122. இங்கே இருக்குது ஸ்பீடு பஸ்ஸு. இங்கே சுகர் போகணும், இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 hour 7 minutes காட்டுது. ஸ்பீடை பார்த்தீங்களா, 128, 129. என்ன வரட்டுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்டரில் டிலேக்கு அப்புறம் கடைசியாக மணி இப்போ 1:55 ஒரு வழியாக துபாய் வந்தாச்சு. 8:30 மணிக்கு ஒமான் பார்டர் ரீச் ஆனோம். அங்கே ஒரு 1 மணி நேரம் டிலே. அப்புறம் யுஏஇ பார்டரில் ஒரு 3 மணி நேரம் டிலே, சில விஷயங்கள்னால. அப்புறம் கடைசியாக இப்போ துபாய் வந்தாச்சு. துபாய்க்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. மணி இப்போ 1:15. 2:10 அங்கே அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்படி ரூம் 2:30 மணி ஆகும். ஓகே, இப்போ இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில். பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் மஸ்கட்டில் இருந்தோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ துபாய் வந்தோன்னா இப்போ அந்த ஹைரைஸ் பில்டிங்கு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், பெரிய பெரிய வில்லாஸ், லக்ஸரி லைஃப். ஒமான் ஒரு மஸ்கட் வேறு லைஃபு, துபாய் வேறு லைஃப், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுமே ரெண்டு சைடு. இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது துபாய் ஏர்போர்ட். நைட் வியூவா? ஆமாம். பக்கத்தில் எமிரேட்ஸோடைய ஃப்ளைட்ஸ்லாம் நிற்கிது. நம்ம ஊரில் ஆட்டோ ஸ்டாண்டில் பார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரி பார்க் பண்ணி போயிருக்கலாம். பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஆட்டோ பஸ்ஸு அந்த மாதிரி ஃப்ளைட்டு அப்படியே பயங்கரமாக பார்க் பண்ணி வச்சுருக்குறான். தெரியுதா? தெரியுதான்னு தெரில. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே நல்லா தெரியும், மறைச்சிருச்சு. இப்போ தெரியும் பாருங்க. வந்தாச்சு, வந்து டாக்ஸி எடுத்து ரூமுக்கு போக வேண்டியதான். போயிட்டே இருக்கு. 4 hour டிலே, அது மட்டும்தான். மற்றபடி வண்டி சூப்பரான டிரான்ஸ்போர்ட். ஓகே, இதோட இதை முடிச்சுக்கிறேன் அந்த விலாக. போதுங்களா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பார்ப்போம்.